ஏன்டா நீ திமுக ஆதரிக்கிற அப்படின்னா, டேய் எனக்கு தெரியும்டா, அதை தவிர வேற கதி இல்லை இந்த நாட்டில், அங்கதான் போய் நின்று ஆகணும், அதனால நிக்கிறேன். கலைஞரை எந்த பக்கம் தொட்டாலும் படிக்க முடியும், நான் படிக்க முடியும். ஏன் நான் காப்பாத்துற சாமி அந்த சாமி தான் எனக்கு நல்லா விளங்குது, அதனால நான் திமுக ஆதரிக்கிறேன். இன்னைக்கும் அவரின் வழி நம்முடைய முதல்வர் இவ்வளவு வலுவாக இன்னைக்கு குறிப்பிடும் போது கூட கலைஞர் பேசியதை எடுத்து, எவனாவது கட்டை விரல் கேட்டால் பட்டை உரியும், அவன் கட்டை வேகும் ஏன் முதல்வரால் சொல்ல முடியுது? படிச்ச படிப்பு அங்க. சனாதனம் கொசு போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு உதயநிதி ஏன் சொல்றாரு? படிச்ச பாடம் அங்க. அப்ப நீங்க திருப்பி திருப்பி அங்கதான் நிக்க வேண்டியது இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர, ஸ்டாலினை தவிர, உதயநிதி ஸ்டாலினை தவிர ஆள் இல்லை. உங்க வீடு நல்லா இருக்கணும்னாலும் கலைஞரை தவிர, ஸ்டாலினை தவிர, உதயநிதி ஸ்டாலினை தவிர வழி இல்லை.